கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பல வருடங்களாக ஆலயத்துக்கு போகிறோம், கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆனால் கிறிஸ்து நமக்குள் இல்லாமல் கொண்டாடுவது போலியான கிறிஸ்து பிறப்பின் ஆராதனையாக தான் இருக்கும். எனவே இந்த நாட்களில் நம்மை நாமே நிதானித்து அறிவோம், மனம் திரும்புவோம். தேவன் இவ்விதமாக தன் ஒரே பேரான குமாரனை தந்து விதமாக நம்மில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் என்கிற வசனத்தின்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். போல அதிகாலையில் தேவனை தேடி துதித்திடுவோம். பாதம் அமர்ந்து நல்ல பங்கை கிருபையாலே தெரிந்து கொள்வோம். மரியாள் போல அதிகாலையில் தேவனை தேடி துதித்திடுவோம். பாதம் அமர்ந்து நல்ல பங்கை கிருபையாலே தெரிந்து கொள்வோம். பிறந்தார் பிறந்தார் ராஜா பிறந்தார், சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கிடவே. ஜெனித்தார் இயேசு ஜெனித்தார், என்றென்றும் ஆனந்தம் ஆனந்தமே. ஜெனித்தார் இயேசு ஜெனித்தார், என்றென்றும் ஆனந்தம்.